ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பிரியாணி மசாலா போட ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாயில் வந்து ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த பவுட்ரு வந்து பிரியாணியில் போட்டால் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் பிரியாணி. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. நான் வந்து குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுருங்க. ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பொன்னிறம் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கூட நல்லா சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும். இதில் வந்து பிரியாணி மசாலா பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக ஆகும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தயிர் கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து மட்டன் எடுத்துருந்தேன். அதே அளவுக்கு வந்து ஒரு 1/2 kg வந்து ரைஸ் எடுத்து நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன். இதில் வந்து மட்டன் போட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா ஒட்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மட்டனை வந்து நல்லா வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மட்டன் வந்து நல்லாவே வெந்திருக்குங்க. நீங்கள் 3 விசில் வைங்க போதும். அதே கிளாஸில் வந்து நான் இன்னும் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி போட்டிருந்தேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி அளவு. நான் ஏற்கனவே வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி அந்த மட்டன் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்க 3 கிளாஸ் தண்ணி இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்ச உடனே நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தண்ணி கம்மியானதுமே நாம் வந்து தம் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஸோ கம்மியாயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தம் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக வந்து இந்த தோசைக்கல் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி மூடி இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு நீங்கள் நல்லாவே தம் ஆகிடும். இந்த மாதிரி செட் பண்ணி விடுங்க. ஒரு 20 மினிட் விட்டுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லாவே வந்திருக்குங்க. நான் அந்த தண்ணி அளவு கூட கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.